ரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் ஐயா ஹரிஹர் சர்மா ஐயாவோட பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 31 நாட்கள் இந்த தமிழ் மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன, கிரகச்சாரங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்கு, இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன, விசேஷ பலன்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம ஐயா சொல்லுவார். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம இப்ப பார்க்க போறது வருகின்ற ஆவணி மாசத்துடைய பலன்களை பார்க்க போறோம். இந்த ஆவணி அப்படின்னாலே சூரிய பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது சிம்மத்துல வருது. ஆவணி காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி மேஷத்துல எந்த கிரகங்களும் இல்லை. அந்த ராசி அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் மிதுனத்துல இருக்காரு. அதுக்கு அடுத்தது 4ஆம் இடமான கர்க்கடகத்துல புத பகவானும் உச்சம் பெற்ற குரு பகவானும் இருக்கிறாங்க. 5ஆம் இடமான சிம்மத்துல சூரியனும் கேதுவும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியில சுக்கிர பகவான் நீச்ச நிலையை அடைஞ்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்துல ராகு பகவானும், காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசியில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். சனி பகவான் ருத்ராகேஷன் ஆயிருக்கிறார். நம்ம இந்த ருத்ராகேஷன் சனி வக்ர பலன்களை ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அதுல உள்ளது பலன்களை பார்த்து தெரிஞ்சுங்க. அப்போ இப்படி இருக்கின்ற பொசிஷன்ல இந்த ஆவணி மாச பலன்கள், இந்த ஆவணி மாசம் தொடங்கக்கூடியது அப்படின்றது 18/8/2026 17/9/2026 வரலும் சற்றேறக்குரிய 31 நாள் இந்த மாசங்கள் இருக்கு. இப்ப இந்த 31 நாள்ல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள்ன்றத பார்ப்போமா? கடக ராசி நேயர்களே, புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திரன். சரி, இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்களே, ஆனால் இப்போ 8ஆம் இடத்துல, அதாவது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். பொதுவாகவே நம்ம மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தாலேயானால் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு பேசுவோம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் உச்சம் பெற்று போயிருக்கார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுபர் உங்களுடைய ராசியில உச்சம் பெற்று போறதுனால எடுக்கக்கூடிய முடிவுகள்ல நல்ல ஒரு தீர்க்கமான முடிவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியுமான புதன் உங்களுடைய ராசியிலேயே இந்த மாசத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போறார். 3ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால உங்களுடைய இளைய சகோதரர்களோட அந்த அளவு நல்ல உடன்பாடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல போய் இருக்கார். அதனால செலவுகள் கூடக்கூடிய வாய்ப்பு, வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. சொந்த தொழில் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கவங்க, அதாவது 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் சற்று அதிகமான செலவுகள் வரும். அதிகமான கவனமான முதலீடுகள் போட வேண்டி இருக்கும். இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத முதலீடுகள் போடுறது அந்த அளவு விசேஷம் இல்லை. குழந்தைகளுக்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவழிக்க வேண்டிய கட்டாயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த மாசத்துல புதனுடைய மாற்றம், அதை தவிர சுக்கிரனுடைய மாற்றம் என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்குன்னு கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. மாதம் பிறக்கும் போது குருவும் புதனும் ராசியில் சேர்ந்துருக்கிறாங்க. இந்த இடத்துல குரு பகவான் உச்ச நிலையை பெற்றிருக்கிறாரு. தனக்காரகன் உச்ச நிலையை பெற்றிருக்கும்போது கடகராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பணப்புழக்கத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. பொருளாதாரத்தில் முடக்கம் இருந்துச்சு, சுணக்கம் இருந்துச்சு, மென்டல் டிப்ரெஷன், மென்டல் டிஸ்டர்ப் இருந்துச்சு. அது எல்லாமே விலகக்கூடிய காலகட்டமாக இது இந்த காலகட்டம். அடுத்தது வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவானும் கேது பகவானும் இருக்காரு. தடித்த வார்த்தைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், எதை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம்னு தெரிஞ்சுட்டு பேசினா
பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இல்லாட்டி இந்த காலகட்டங்களில் தேவையற்ற பிரச்சனைகள் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சூரியன் கூட கேது சேர்ந்துருக்கிறதுனால நீங்கள் வருத்தப்படுவீங்க, ஆனால் உங்களால் பாதிக்கப்பட்டவங்க வருத்தப்பட மாட்டாங்க. அப்போ தேவையற்ற எதிரிகளை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் நீச்ச நிலையை அடைஞ்சிருக்காரு. அந்த வீட்டுக்குண்டான புத பகவான் எப்போ வராரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க 18/8/2026 சிம்மத்துக்கும், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 3/9/2026 கன்னிக்கும் வராரு. அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 2 பேருமே பரிவர்த்தனை யோகம் பெற்றதற்கு சமானமாக இருக்கு. சுக்கிரன் அங்கே நீச்சம் அடைஞ்சிருக்காரு, புதன் இங்கே பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாரு. அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தா சுக்கிரன் தொடர்புடைய, கலை தொடர்புடைய, கம்யூனிகேஷன் தொடர்புடைய, தொழில் செய்யக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு எடுத்ததில் எல்லாமே வெற்றி குவிக்கக்கூடிய மாசம்னே சொல்லலாம். சரி, அடுத்தது பார்த்தோம்னாக்க கடகத்துக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு. எப்பொழுதுமே நம்ம ராகுவை பொறுத்தளவுக்கு இயற்கை பாவர் அப்படிம்போம். அப்போ நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துலையும் பாப கிரகங்கள் பாப இடத்துல இருக்கணும். அப்போ 8ல் மறைந்த ராகு இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடியவங்க, ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க, ஸ்பெகுலேஷன் பண்ணக்கூடியவங்க, லாட்ரி ரேஸ் விளையாடக்கூடிய நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. சனி பகவான் வக்ரகதியில் இருக்காரு. வக்ரம்னா பலம் இழந்திருக்கிறாரு. ஆனாலும் அவரை தனக்காரனான குருவும் அந்த 9ஆம் வீட்டு அதிபதியான குருவே அந்த இடத்த பார்க்கறதுனால புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன புகழ் அப்படின்னாக்க, ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு பணத்துக்கு பின்னாடி போகக்கூடியவங்க இருப்பாங்க, ஒரு சில பேர் புகழுக்கு பின்னாடி போகக்கூடியவங்க இருப்பாங்க. அப்போ 9ஆம் இடம்ன்றது புகழ், அங்கே சனி பகவானும் இருக்காரு, அந்த தனக்காரனான குருவும் பார்க்கறதுனால புகழின் உச்சிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தேவையான நேரத்தில் தேவையான பொருளாதாரங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி சாமி, எல்லாம் சொல்லிட்டீங்க. ஒரு சில பேருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் சரியான முறையில் கிடைக்காம இருக்கலாம். ஏன் அப்படின்னாக்க, அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியான அளவுக்கு இல்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு என்ன பரிகாரம்னு பார்ப்போம். இதை தவிர கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் இந்த 31 நாள் 18/8/2026 17/9/2026 வரலாம் 31 நாளில் ஒரு சில நாட்களை புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடியது, வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய முயற்சிகளை தவிர்க்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 27/8/2026, 28/8/2026 மற்றும் 29/8/2026 இந்த 3 நாளும் 31 நாள் இந்த 3 நாளும் புதிய முயற்சிகள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செல்றதை தவிர்ப்பது சிறந்தது. ஏன் அப்படின்னாக்க, புத்திக்காரனான சந்திர பகவான் ரன்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல வர்றதுனால புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த 3 நாளும் அவாய்ட் பண்ணிட்டோம்னாக்க சிறப்பாக இருக்கும். சரி, இப்போ கடகராசியை சேர்ந்தவர்கள் வணங்க வேண்டியது அப்படின்றது எம்பெருமான் சந்திர பகவான். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு புராதன கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சந்திர பகவானை வணங்கக்கூடிய நாள் அப்படின்றது சந்திர பகவானுக்கு உண்டான நாள் திங்கட்கிழமை. அதுலேயும் விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அன்னைக்கு உண்டான ஹோரை அப்படின்றது திங்கள் ஹோரை அல்லது சந்திர ஹோரை. இப்போ ஒவ்வொரு நாளும் பொறுத்தளவுக்கு அன்றைய தினத்தின் முதல் ஹோரை அந்த தினத்து ஹோரை தான் தொடங்கும். அப்படி பார்க்கும்போது திங்கட்கிழமையில் திங்கள் ஹோரை சந்திர ஹோரை தொடங்கிறது 6/7 போயிட்டு சந்திர பகவானுக்கு ஒரு நெய்தீபம் 9 முறை பிரதட்சணம். அடுத்தது மாச கடைசியில் வரக்கூடிய அந்த திங்கக்கிழமையில சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணிட்டு வர பக்தர்களுக்கு விநியோகம். இந்த 2ம் பண்ணினோம் அப்படின்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை எப்படி சூரியனை கண்டுவிட்டு பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். சரி, கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஆவணி மாதத்தின் தொடக்கமான 18/8/2026 17/9/2026 வரையிலும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றது கன்க்ளூஷனா நம்மளோட கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, கடகத்தை பொறுத்தவரை ஆவணி மாதம் ஏற்றமாக இருக்கும். ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, ராசியிலேயே குரு உச்சம் பெற்று போயிருக்கிறது விசேஷம். புத பகவான் உங்களுடைய ராசியை விட்டு 2ஆம் இடத்துக்கு போயிடுறார், அது மிகப்பெரிய ஏற்றம்.
இந்த புத பகவான் உங்களுடைய ராசியில இருக்கிற வரலும் உங்களுக்கு பெருத்த அவமானம், தேவையற்ற செலவுகள், நீங்க அசிங்கப்பட்டது, இது எல்லாமே நடந்திருக்கும். ஏன்னா குருவும் புதனும் சேர்ந்து இருக்கிறது, 12ஆம் அதிபதி வேற. நிச்சயமாக உங்க முயற்சிகள்ல நிச்சயமாக ஒரு சிறு சிறு தோல்விகள் இருந்திருக்கும். உங்களுடைய எழுத்து பணிகள்ல தோல்வி இருந்திருக்கும். 3ஆம் அதிபதியும் அவரேன்றதுனால எழுத்து பணிகள்ல தோல்வி இருந்திருக்கும். எடுத்த முயற்சிகள்ல பின்னடைவு இருந்திருக்கும். இப்போ இந்த ஆவணி மாசம், அதாவது ஆவணி பிறந்த 18ஆம் தேதியே புத பகவான் 2ஆம் இடத்துக்கு போறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இருப்பினும் அதிகமான செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா சூரியனும் கேதுவும் 2ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. அதனால பணத்தை செலவு பண்றதும் ஜாகிரதையா பண்ணுங்க. பண வருமானம் ரொம்ப டைட்டா இருக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் போகும்பொழுது பார்த்தாலேயானால் உங்களுக்கு இளைய சகோதரர்களால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த இது பயிர் அந்த மாதிரியான வயக்காடு இந்த மாதிரி வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கம்யூனிகேஷன் லெவலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. பால் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 1-9 வரலும் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் போறார். 1ஆம் தேதியிலிருந்து திக்பலம் பெற்று போறதுனால ஆட்சி பலம் வேற. அதனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய வெற்றி செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். திடீர் பணவரவு வரும். மூத்த சகோதரர் மூலமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு பேச்சில் சற்று கவனமாக இருக்கிறதும், தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தூக்கம் கெடம், அதிகமான டிராவல் இருக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த இதில் அதாவது உங்களுக்கு இந்த பர்மனன்ட் ரெசிடென்ட்ஷிப், அதாவது இதில் ஃபாரினில் இருக்கவங்களுக்கெல்லாம் பர்மனன்ட் ரெசிடென்ட்ஷிப் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். தனித்த குருவாக உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் தீர்க்கமான முடிவுகளை எடுத்தாலும் அதை செயல்படுத்த முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவீர்கள். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு 80% மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். சிம்மராசி நேயர்களே, மகம் பூரம் உத்திரம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே ராசிநாதனான சூரியன் ஆட்சி பெற்று போறார். மிகப்பெரிய ஏற்றமான காலம் அப்படின்னு நினைக்கும் பொழுது கேதுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலமாகவும் அமையுது. அதாவது மிகப்பெரிய அசுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேது. அதாவது பாம்பு கிரகமே மிகப்பெரிய அசுப கிரகம். அந்த பாம்பு கிரகத்திலையும் ராகுவை விட கேது மிக கொடுமையானவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுவும் சூரிய சந்திரர்களுக்கு ராகு கேது மிக மோசமானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் சிம்மத்தில் சூரியன் இருந்தாலும் கேதுவனுடைய பிடியில் அந்த மாசத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது. இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே சூரியன் இருந்தாலும் உடல் நலத்துல பின்னடைவு சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாத நிலைமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எந்த ஒரு விஷயத்திலும் சரி சிறு சிறு தடங்கல்கள் வந்துட்டே இருக்கும். உடல் நலத்துல பின்னடைவு, ஆஸ்பத்திரி, இந்த மாதிரியான செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல செவ்வாய் போறார். 9ஆம் அதிபதி 9க்கு 3ஆம் இடம் 11ஆம் இடத்துல போய் இருக்க அது விசேஷம். இருந்தாலும் அதாவது நிலங்கள் மூலியமாக லாபங்கள் வரக்கூடிய இடைத்தரகர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். மூத்த சகோதரிகளோட சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதனான சூரியன் 11ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு தவறுகள் செய்யக்கூடிய, அரசாங்க விஷயத்தில் தவறுகள் செய்யக்கூடிய, உங்களுடைய கால்குலேஷன் எரர் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக கையாளுறது ரொம்ப நல்லது. பண விஷயங்கள்ல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அடுத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்கறது எல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் நல்லது. கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு
புதன் மற்றும் சுக்கிரன் அவர்களுடைய மாறுதல்கள் இந்த சிம்ம ராசிக்கு எந்த விதமான மாறுதல்களை தரும் அப்படின்னா ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமா சொன்னீங்க. ராசிநாதன் ராசியில இருக்கிறது வலு, ஆனா கூட பாப கிரகமான கேது இருக்கிறது வலு இழந்தாச்சு. சரி, அடுத்தது 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் புத பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்றிருக்காரு. நீண்ட நாட்களாக திருமணமும் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவர்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான் இங்க பார்த்தோம்னா புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்றவங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 2 பேருமே பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. சொன்ன சொல் வெல்லக்கூடியது, எடுத்த முயற்சி ஜெயமாகக்கூடியது. அடுத்தது பார்த்தோம்னாக்க ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்றிருக்காரு. கூட கொஞ்ச நாளைக்கு அங்க புதன் இருக்காரு. எப்பொழுதுமே குருவை பொறுத்தளவுக்கு மென்டல் டிப்ரெஷன், மென்டல் டிஸ்டர்ப்டு, அதே போல வரவுக்கு மீறிய செலவுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம். தனக்காரகன் 12ல் இருக்காரு. அப்ப 12ல் இருக்கிறதுனால வரவையும் கொடுப்பாரு, வரவுக்கு மீறிய செலவையும் கொடுப்பாரு. அதனால இந்த காலகட்டங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப 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 சிறப்பா இருக்கும். இதை தவிர பார்த்தோம்னாக்க சிம்மராசிக்காரங்களுக்கு 6/3/2026 அன்னைக்கு அஷ்டமத்துல சனி பகவான் வந்துட்டாரு. அஷ்டம சனி பகவான் வந்தா அப்படின்னாலே வண்டி வாகனங்கள்ல சின்ன சின்ன கண்டங்கள் கொடுக்கக்கூடியது, உடல்நல ரீதியான தொந்தரவு கொடுக்கக்கூடியது. ஏற்கனவே சூரியன் தகப்பன் ஸ்தானாதிபதி, அவரோட பையன் சனி. அப்ப இந்த காலகட்டங்கள்ல சில தேவையற்ற அவமானங்கள், சில தேவையற்ற சங்கடங்களை தவிர்க்கக்கூடிய காலகட்டங்கள். அப்ப இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பட்டோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அடுத்தது 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. வண்டி வாகனம் வீடு நிலம் வாங்கணும்னு முயற்சி பண்றவங்களுக்கு சாதகமா இருக்கும். இருந்தாலும் 1க்கு 2 ட்ரிப்பு யோசனை பண்ணி பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அஷ்டமத்துல சனி நடக்குது, சனி வக்ரகதியில இருக்கிறாரு. அதனால எச்சரிக்கையோடு செயல்படுங்க. அதே போல வண்டி வாகனங்கள்ல புறப்படுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி புறப்படுங்க. இல்லாட்டி வண்டி வாகனங்களை சின்ன சின்ன கெண்டங்களை சந்திக்க வேண்டி வரும். அப்போ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். இல்லையா பொது போக்குவரத்தை பயன்படுத்தினோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நடக்கின்ற தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களுடைய தன்மை குறையும். இதை தவிர சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த 31 நாள் 18/8/2026 17/9/2026 31 நாள்ல ஒரு சில நாட்கள் சுபகாரியங்கள், புதிய முயற்சிகள் தவிர்க்கக்கூடியது. அது என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 29/8/2026, 30/8/2026, 31/8/2026 இந்த 3 நாட்களுமே புதிய முயற்சி, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம் சொல்றத தவிர்க்கிறது சிறந்ததா இருக்கும். இதை தவிர பார்த்தோம்னாக்க சிம்மராசி நேயர்களுக்கு பொறுத்தளவுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள், நற்பலன்கள் குறையுது அப்படின்னா நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் உள்ள சூரியனார் கோயில். ஏன் சாமி அந்த சூரியனார் கோயிலை மட்டும் சொல்றீங்க அப்படின்னாக்க அங்கதான் சூரிய பகவான் தன்னுடைய மனைவியான சாயாதேவி மற்றும் உஷாதேவியோடு சேர்ந்து இருக்கிற இடம். அதை தவிர அந்த சூரிய பகவான பிரகஸ்பதியான குருவும் சதசப்தமும் பார்க்கக்கூடிய இடம். குருவும் சூரியனும் சதசப்தமத்துல பார்க்கக்கூடிய இடம்ன்றதுக்கு பேரு, அந்த யோகத்துக்கு பேரு சிவ ராஜ யோகம்னு பேரு. அப்ப இந்த சூரியன் கேதுல இருக்கிற பாதிப்புகள் உள்ளவங்க இப்ப இந்த இவர் மாறப்போறது, கேது மாறப்போறது நவம்பர் மாசம் மாற போறாங்க. அதனால எவ்வளவு சீக்கிரம் அந்த சாயாதேவி உஷாதேவி சமேத சூரிய பகவான, குரு பார்த்த சூரிய பகவான பார்த்துட்டு வரதோடு இல்லாம மற்ற 8 கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னிதானம் உள்ளான கிரகங்கள். அப்ப நவகிரகங்கள் அத்தனையும் ஒரே இடத்துல பார்க்கக்கூடியது, ஒரே இடத்துல அர்ச்சனை பண்ணக்கூடியது, ஒரே இடத்துல வழிபடக்கூடிய இடம் அப்படின்றது அந்த சூரியனார் கோயில். அந்த சூரியனார் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னாக்க வர பிரச்சனை, வந்த பிரச்சனை எல்லாமே விலகும். சாமி எனக்கு அவ்வளவு தூரம் போறதுக்கான வசதி இல்லை அப்படின்னா நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு புராதான சிவன் கோயில்ல உள்ள நவகிரகத்துல நடுநாயமாக விட்டிருக்கின்ற சூரிய பகவானுக்கு உண்டான நாள் ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானுக்கு உண்டான ஹோரை அப்படின்றது சூரிய ஹோரை. ஞாயிற்றுக்கிழமையில காலையில 6 to 7 நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள நவகிரகத்துல உள்ள சூரிய பகவானுக்கு ஒரு நெய்தீபம் 9 முறை பிரதட்சணம் வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையுமே விலகும். சரி, இந்த சிம்மராசி நேயர்களுக்கு
18/8/2026 17/9/2026 வரையிலும் 31 நாள்ல என்னென்ன நற்பலன் என்னென்ன கெடுபலன் அப்படின்றத நம்மளோட KS ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. அதாவது ஆவணி மாசத்தில் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். இருந்த பொழுதும் உங்களுடைய முயற்சிகளில் எந்த ஒரு தொய்வும் இருக்காது. முயற்சிகள் 1-2 தரம் பின்னடைவு இருந்தாலும் 1-9க்கு மேலே முயற்சிகள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அரசாங்கம் சார்ந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பண விஷயத்துல ரொம்ப ஜாகிரதையா இருங்க. ஜாமீன் கையெழுத்து போடுறது ரொம்ப ஜாகிரதையா இருங்க. உடல் நலத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது நல்லது. அதாவது மருத்துவமனை இந்த மாதிரியான செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியிலையும் உங்களுடைய ராசியிலேயே கேதுவும் சூரியனோட ராசி அதிபதியோட சேர்றதுனால ரொம்ப பெரிய உடல் நலத்துல பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கோதுமை தானம் கொடுங்க. அது நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நிலத்தின் மூலியமாக அதீத லாபங்கள் வரும். புதையல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும். எடுத்த முயற்சிகளில் வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தாயின் சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் மூலியமாக ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு செலவுகள் வரும். சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகிறது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 75 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் நிச்சயமாக வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த கன்னியாராசி நேயர்களே, புதனுடைய ஆதிபத்தியம் கொண்ட கன்னியாராசி நேயர்கள், புதன் அப்படின்னாலே அனலைசிங் பிளானட். நம்ம எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னாக்க 2026 எப்படி இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இந்த புதனை ஆதிபத்தியமாக கொண்ட மிதுன ராசி நேயர்களும் சரி, கன்னியா ராசி நேயர்களும் அவங்க 2032 பற்றி அனலைஸ் பண்ணக்கூடியவங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, ஸ்பெக்குலேஷன், அதே போல் வணிக கணிதம், அதே போல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு, அதே போல் இவங்க புதன் தொடர்புடைய கணக்கு ஆசிரியர், குருமார்கள் எல்லாரும் இந்த காலகட்டங்களில் சிறப்படையக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க, ராசிநாதனானவர் மாதம் பிறக்கும்போது ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு கூட சேர்ந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க 3/9/2026 அவர் கன்னிக்கு வராரு. அப்ப கன்னியில அங்க ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெறாரு. அப்ப ராசிநாதன் ராசியில எப்ப ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெறாரோ அப்ப வெற்றி 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 குவிக்கக்கூடிய காலகட்டங்கள். சரி, அடுத்தது 7ல் கண்டக சனி நடந்துட்டு இருக்கு. இந்த 7ல் உள்ள கண்டக சனி என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னாக்க, வக்ரமாகி போயிட்டாரு. அதுதான் ஒரே ஒரு சந்தோஷம். அதனால இந்த சனியினால ஏற்படக்கூடிய உபாதைகள் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஆனாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளாரையும் சரி, லைஃப் பார்ட்னர்கிட்டையும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் சில சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால யாருக்கிட்டையும் வாதம் விதாண்டாவாதம் பண்றதை தவிர்ப்பது சிறந்ததா இருக்கும். அடுத்தது ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, எழுத்து பணி பண்ணக்கூடியவங்க, அதே போல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம்ன்றது யோகமான காலகட்டமா இருக்கும். என்ன ஒண்ணு 12ஆம் அதிபதியான சூரியன் 12லேயே இருக்காரு, கூட கேதுவும் இருக்காரு. உடல் நலத்துல தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூக்கம் தொலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல்நல தொந்தரவுனால தூக்கம் தொலைகிறதுனால பொருளாதார விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அப்ப இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையா இருந்தோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நம்ம எப்போதுமே மாசாந்திர பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு பலன் சொல்றோம். இதுல 18/8/2026 புத பகவான் சிம்மத்துக்கு வராரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 1/9/2026 சுக்கிர பகவான் துலாத்துக்கு போறாரு. அதுக்கு அடுத்தது 3/9/2026 கன்னிக்கு புதன் வர்றாரு. அப்ப இந்த 3 பிளானட்டும் இந்த டிரான்சிட் ஆகக்கூடிய காலகட்டங்கள்ல கன்னியா ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் இந்த 3 கிரகங்களும் கொடுப்பாங்க அப்படின்றது நம்மளோட KS ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. அதாவது ராசிநாதன் ஆட்சி பெற்றிருப்பது பெரிய விசேஷம். அதை தவிர பார்த்தா இல்லையா, இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு 1/9/2026 பார்த்தேன்னா
2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரன் 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று போயிருக்கு. இந்த 2 விஷயமே போரும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிலைமை, பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, செய்யும் தொழிலில் அதீதமான லாபங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி, அவர் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போறார். 15 நாள்லயே, ஒரு 12 நாள்லயே ஆட்சி பெற்று போறார். இதன் மூலியமாக பார்த்தலையானால் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும், பேச்சின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதோட பார்த்தலையானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, எடுத்த காரியங்களில் நிச்சயமான நிறைவேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நல்ல அமைதி நிலவக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி மறைந்த நிலம் புலன்கள் மூலியமாக திடீர் பணவரவு, தொழில் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பு. அதுவும் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கே வரும் பொழுது 3/9 அன்னைக்கு பார்த்தோம்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் தேதி எண்ணியிலிருந்து ஆட்சி பெற்ற புதன் இருப்பர். அவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு திருமண பாக்கியம், திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா சனி பகவான் பலமிழந்து போறார், குருவின் பார்வை சனி பகவான் நல்ல உணர்து, அதனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நிச்சயமாக பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிநாதனும் உங்களுடைய ராசியிலேயே வர்றதுனால நீங்க தீர்க்கமான சிந்தனை, எடுத்த காரியங்களில் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்த இடத்திலிருந்து சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், எந்த கோவிலுக்கு போகலாம், அதை தவிர உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த நாட்களை தவிர்ப்பது, அதாவது சந்திராஷ்டம நாட்கள் எண்ணிக்கை அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமா சொன்னீங்க. கன்னியா ராசி நேயர்கள் இந்த 18/8/2026 17/9/2026 வரையிலும் சுபகாரியங்கள் மற்றும் வெளியூர் வெளிமாநிலம் பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது 1/9/2026 மற்றும் 2/9/2026. இந்த 2 நாட்களும் கன்னியா ராசிக்காரங்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்ததாக இருக்குமா? சிறந்ததாக இருக்கும். சந்திரா ஆஷ்டமம் அப்படின்னாக்க உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சாரத்தில் உண்ட சந்திரன் 8ஆம் இடத்துக்கு போறாரு. 8ஆம் இடத்துக்கு போறதுன்றது மறையிறாரு. அப்ப சந்திரனுடைய ஒளி இல்லை அப்படின்னு சொன்னாக்க தேவையற்ற பயம் கலந்த பதட்டம், குழப்பம் எல்லாமே இருக்கும். அதனால இந்த நாளை தவிர்க்க சொல்றோம். சரி, இந்த கன்னியா ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சுமநாதன் சரியில்லைனாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காம போயிடும். அப்ப அந்த பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க காரைக்கால் பக்கத்துல திருவெண்காடு அப்படின்ற புதன் ஸ்தலம் இருக்கு. அந்த புதன் ஸ்தலத்துல சூரிய புஷ்கரணி, சந்திர புஷ்கரணி, புதன் புஷ்கரணி, புஷ்கரணினா குளம்னு பேரு. அந்த குளத்துல முடிஞ்சா குளிங்க, இல்லாட்டி ஜலத்தை பிரதட்சணம் பண்ணிக்கிங்க. பண்ணி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது தாயார். தாயாருக்கு ஒரு அர்ச்சனை. 2வது பார்க்க வேண்டியது எம்பெருமான் ஈஸ்வரன், அவருக்கு ஒரு அர்ச்சனை. அதுக்கு அடுத்தது புத பகவானுக்கு முடிஞ்சா அபிஷேகம் பண்ணி அந்த ஜலத்தை சாப்பிடுங்க, இல்லை அர்ச்சனை பண்ணியா சாப்பிடுங்க. பண்ணினோம்னாக்க வந்த பிரச்சனை வர பிரச்சனை அத்தனையும் விலகும். சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள புத பகவான், அந்த புத பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்றது புதன்கிழமை. அந்த புத பகவானுக்கு உகந்த ஓரை அப்படின்றது காலையில் 6 to 7 புதன் ஓரை. அந்த புதன் ஓரையில் போயிட்டு புத பகவானுக்கு ஒரு நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம். அதே போல் அந்த மாதத்தில் வரக்கூடிய கடைசி புதன்கிழமை அன்னைக்கு பச்சை பயிரை வாங்கி சுண்டல் பண்ணி அதை நைவேத்தியம் பண்ணி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க. விநியோகம் பண்ணினாக்க வாய் வாழ்த்தாவிட்டாலும் பயிர் வாழ்த்தும் வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் விலகும். சரி, மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியா ராசிக்காரங்களுக்கு இந்த 18/8/2026 17/9/2026 வரையிலும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க.
கன்னியா ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு, எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடும், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணம் இருக்கும், ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, வேலையில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம், எதிர்பாலினத்தவர் மூலியமாக திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல திடீர் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலையில் சற்று தாமதம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நில சம்பந்தமான விஷயங்களில் திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமான காலம், பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த ஆவணி மாசத்தில் இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.